ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரைவ்லேருந்து பார்த்துருப்பீங்க. ப்ரைவ்லேருந்து பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு லவ் சாங், ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக க்யூட்டாக எப்படி நீங்கள் வந்து உங்கள் பிக்கை வந்து ஆட் வந்து பண்ணிவிட்டு வீடியோ வந்து ரொம்ப பெஸ்ட்டாக நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக எப்படி நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம முடிஞ்சால் டீட்டெயில் நம்ம வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது அலைட் மோஷன் அப்ளிகேஷன் வந்து தேவை. இதுக்கான ஆப் லிங்க் வேணுன்னா என்னோட இன்ஸ்டாவோட பயோவில் வந்து இருக்குது. உங்கள்கிட்ட இன்ஸ்டாகிராம் சேனல் இருந்தால், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் வந்து ஃபைண்ட் பண்ணிவிட்டு மேலே பயோவில் வந்து இருக்கும் பாருங்கள் ஆப் லிங்க்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க. ஒன்ஸ் உங்ககிட்ட வந்து ஒரு வேளை உங்ககிட்ட வந்து இன்ஸ்டாகிராம் இல்லைனா டெலகிராம் சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெலகிராம் சேனல் லிங்க் வந்து கிளிக் பண்ணி டெலகிராம் டாப்பில் வந்து லிங்க் வந்து பின் பண்ணி வச்சிருப்பேன். ஆப்புக்கான லிங்க்கு கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஓகேங்களா? இல்லைனா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. முடிஞ்சாலும் நீங்கள் வந்து ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓகேங்களா? ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தா க்ரீன் கலர் ப்ளஸ் பார்த்தா கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்லிட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து பண்ண வீடியோ பார்த்தா ஒரு புக் மார்க்ஸ்னு ஒரு ஷேர் ஒரு 2% யூஸ் பண்ணி நான் வந்து வீடியோ வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன். அதுக்கான டேரக்ட் லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்காது. லிங்க் எப்படி ஃபைண்ட் பண்ண சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ வந்துருக்கும். நான் வெப்சைட்டுக்கான டேரக்ட் லிங்க் மட்டும் இருக்கும். மேலே எப்படி நீங்கள் வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லிட்டு நான் ஒரு ஷார்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். அதை பார்த்து வீடியோ வந்து புக் மார்க்ஸ் வந்து இம்போர்ட் வந்து ஆப்பில் வந்து அந்த ஃபைண்ட் பண்ணுற இதில் இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி ஆப் வந்து இந்த 2%யும் சம் ஃபாண்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். எல்லாமே நீங்கள் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து புக் மார்க்ஸ் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தா மியூசிக்கான லேயர் இருக்கும். சம் இது யூஸ் பண்ணிக்கிற எஃபெக்ட் எல்லா லேயருமே எல்லாமே கொடுத்துட்ருப்பேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டைம் பார்த்தோன்னா 3:02 பிக்குன்னு சொல்லிட்டு குரூப் லேயர் வந்து இருக்கும். இந்த குரூப் லேயரில் என்னென்ன பண்ண சொல்லிட்டு நான் வந்து கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட் நம்ம வந்து டைம் பார்த்தோன்னா 2:11 வந்து போயிடுங்க. அங்கே போயிட்டுனா கீழே பார்த்தா இந்த புக் மார்க் இல்லை, இந்த ஏர் செலக்ட் பண்ணால் புக் மார்க் வந்து ஜம்ப் ஆகும். இங்கே இருப்பாங்க இந்த ஏர் கிளிக் பண்ணினா புக் மார்க் வந்து ஜம்ப் ஆகும். கரெக்டாக இந்த புக் மார்க் வந்து போயிடுங்க. 2:11 புக் மார்க் வந்து போயிட்டு ப்ளஸ் செகண்ட் சூஸ் பண்ணுங்கள். கீழே பார்த்தா ரைட் சைட் டவுனில் இருக்கும் போது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணாத மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். பார்த்தா மீடியான்ற ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எந்த ஃபோல்டர் இமேஜ் இருக்கோ அந்த ஃபோல்டர் வந்து ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணிங்க. ஓகேங்களா? செலக்ட் வந்து பண்ணிவிட்டு எந்த பிக் ஆட் பண்ண போனால் பிக்கை சூஸ் பண்ணிட்டு ப்ளஸ் ஆகி கிளிக் பண்ணால் பிக்கை வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்கே மேலே பார்த்தா ஒரு 3 டாட் சர்க்கிளுக்காக கிளிக் பண்ணுங்கள். ஃபிஃப்த் ஒன்றா ஃபில் கம்பல்சரின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் செட் பண்ணிட்டு இந்த ஆப் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் புக் மார்க் வந்து போயிட்டு கீழே பார்த்தா ஒரு 3 கட் ஆஃப் உங்கள் தேர்ட் கட் ஆஃப் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிற இமேஜ் வந்து கட் பண்ணிங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த இமேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துனாங்க. இப்போ பார்த்தா இங்கே எப்படி வந்து ஸ்க்ரோல் பண்ணி பிக் ஆட் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி மேலே பிக் ஆட் பண்ணி என்னென்ன ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணணும் சேம் ஸ்டெப்பை இந்த புக் மார்க் இந்த புக் மார்க் ஒரு பிக் ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அந்த பிக் சேம் பிக்கு கீழே வந்து இந்த பிக்கு குரூப்புக்கு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி மூவ் பண்ணி செட் பண்ணினா நீங்கள் வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த பிக்கு குரூப் இருக்குல்ல, இதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா குரூப்புமே இப்போ நான் இங்கே சொல்கிறேன் இந்த 2 குரூப்பில் சொல்கிற மாதிரி இந்த இடத்துல நான் சொல்கிற 2 மெத்தடை இங்கே நெக்ஸ்ட் இருக்குல்ல குரூப் லேயரை இந்த எல்லா இடத்துல நீங்கள் தான் வந்து சேம் அதே மெத்தட் வந்து அப்ளை பண்ணி வீடியோ வந்து எடிட் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இது மாதிரி நம்ம செட் வந்து பண்ணிவிட்டோம். மேலே பார்த்தா பிக்குக்கான குரூப் லேயர் இருக்குது. அந்த குரூப் லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி பேக்ரவுண்டில் இந்த ஆட் பண்ணி அந்த இமேஜ் வந்து எந்த இமேஜ் சொல்லிட்டு செக் பண்ணிங்க. மேலே பிக்குக்கான குரூப் லேயர் கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தா எடிட் குரூப் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ரைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணால் அவ்வளோ பார்த்தா சர்க்கிளுக்கான லேயர் இருக்கும். ஸ்டார்டிங் வந்துருங்க. கீழே பார்த்தா ரைட் சைட் டவுனில் பார்த்தா ப்ளஸ் செகண்ட் போட்டு சர்க்கிளுக்கு அவங்க கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இந்த மீடியான்ற ஃபோல்டர் சூஸ் பண்ணிவிட்டு எந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணலாம் அந்த இமேஜ் வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு எனக்கே கன்ஃபியூஷனாக இருக்குது இந்த பிக்கு நினைக்கிறேன். ஓகே பிக்கு சூஸ் பண்ணிட்டு ப்ளஸ் ஆகி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் பிக்கு மேலே வந்து ஆட் ஆகி முடிஞ்சுன்னா இப்போ அந்த சர்க்கிளுக்கு லேயருக்கு மேலே இமேஜ் அது இமேஜ் லாங் ப்ரெஸ் பண்ணி சர்க்கிளுக்கே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துடுங்க. எடுத்து வந்துட்டு இப்போ சர்க்கிள் லேயரை வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த குரூப் சர்க்கிளுக்கான குரூப் லேயர் கிளிக் பண்ணிட்டு இந்த யாரோ கிளிக் பண்ணால் சர்க்கிளுக்கான எண்டு போய்டும். இப்போ சைடில் கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்க இமேஜ் கிளிக் பண்ணால் கீழே பார்த்தா 3 கட் ஆஃப் தேர்ட் கட் ஆஃப் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிற இமேஜ் வந்து கட் பண்ணிங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த இமேஜ் லேயர் கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தா எஃபெக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து போனால் ஆட் எஃபெக்ட் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தா 1 2 3 அந்த இடத்துல இருக்கும் இல்லை இருங்க மேலே சர்ச் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி TILESன்னு சர்ச் பண்ணுங்கள். ஒரு ரிசல்ட் வரும் பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். டைல்ஸ்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டேண்டர்ட் செட்டிங் ஆட் பண்ணிட்டு கீழே பார்த்தா மிரர்னு சொல்கிற ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணி விட்டுருங்க. ஆன் பண்ணிவிட்டு இமேஜில் கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தா சைடில் சம் ஆப்ஷன்லாம் இருக்கும். இல்லை இந்த ஸ்கேல் ஆப்ஷன் தேர்ட் ஸ்கேல் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்கேல் வந்து லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா வேறு இமேஜ் வந்து பேக்கில் போகும். இது மாதிரி ரைட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா ஜூம் ஆகும். நீங்கள் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக அந்த சர்க்கிள் வந்து செட் ஆகிற மாதிரி மைனஸில் செட் பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி கரெக்டாக மூவ் பண்ணி இமேஜ் வந்து பர்ஃபெக்டாக செட் பண்ணிட்டு பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து பர்ஃபெக்டாக அந்த இமேஜ் வந்து அந்த மூவ் வந்து கரெக்டாக வந்து கிடச்சிருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த இடத்துல எல்லாமே நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா இதே மாதிரி இப்போ நாங்கள் என்னென்ன இந்த 2 இடத்துல இந்த லைனில் நான் இந்த டைம் லைன் டூ இந்த டைம் லைனில் என்ன சொன்னோம் சேம் இதே ஸ்டெப்பை ஒவ்வொரு டைம் லைனில் கரெக்டாக அப்ளை பண்ணி இமேஜ் வந்து பர்ஃபெக்டாக வந்து எடிட் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா? எடிட் வந்து பண்ணி முடிச்சிட்டிங்க லாஸ்ட் வரையும். நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் மார்க் ஷேர் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு இமேஜில் இருக்கும். அந்த இமேஜில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்னு சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ண உள்ள பார்த்தா ஒரு 2 எஃபெக்ட்கான லேயர் இருக்கும். அதுக்கு விட்டுருங்க. கீழே பார்த்தா ரைட் சைடு லெஃப்ட் சைடு டவுன்லோட் 3 டாட் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண காப்பி எஃபெக்ட்னு சொல்கிற ஆஃப் கிளிக் பண்ணால் இந்த 2 எஃபெக்ட் வந்து காப்பி ஆகிடும். நெக்ஸ்ட்டு சிம்பிளாக பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் மார்க்ஸ் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓப்பன் பண்ணால் இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா இப்போ இந்த பிக்கு குரூப்புக்கு கீழே நீங்கள் வந்து ஆட் பண்ணிருப்பீங்க. இது மாதிரி இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்பீங்களா, அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து பண்ணிட்டு கீழே பார்த்தா எஃபெக்ட்னு சொல்கிற ஆஃபுங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த 3 டாட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட்ன்ற ஆஃபன் கிளிக் பண்ணால் சிம்பிளாக அந்த லேயருக்கு வந்து அந்த எஃபெக்ட் வந்து அப்ளை வந்து ஆகிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. இதே மாதிரி அங்கே இருக்கிற எல்லா அடியில் நீங்கள் பிக்கு குரூப்பில் இருக்க ஆட் பண்ணிங்களா, எல்லா இமேஜுக்கும் அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிவிட்டு இருங்க ஷேக் ஆட் ப்ளஸ் நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் உள்ள பார்த்தா ஒரு கேமரா லேயரும் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்புக்கான லேயருக்கு அந்த 2 லேயர் சூஸ் பண்ணிட்டு இந்த லேயர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு காப்பி 2 லேயர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இந்த 2 லேயர் வந்து காப்பி பண்ணி எடுத்துகிட்டு பேக் வந்துட்டு புக் மார்க்ஸ் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் இருக்கட்டும். சேம் அதே இந்த ஏர் ஆப்ஷன் பார்த்து ப்ளஸ் சைன் போட்டு டபுள் லேயருக்கு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து பண்ணிவிட்டு பேஸ்ட் 2 லேயர் கிளிக் பண்ணால் அந்த கேமராக்கான மூவ் வந்து செட் ஆகிடும். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த லேயர் ஆப்ஷன் பார்த்து ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து பண்ணிட்டு கேமரா மூவ் வந்து ஆன் பண்ணிவிட்டு இப்போ மூவ்லாம் வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகி செக் பண்ணிங்க. எல்லா மூவியும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து செட் ஆகிருக்கும். பிக் கரெக்டாக எடிட் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து கரெக்டாக வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா. பிக்கில் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிட்டு இருந்தால் இப்போ நீங்கள் சிம்பிளாக எல்லாம் எடிட் பண்ணால் செக் பண்ணிட்டு மேலே பார்த்தா செட்டிங் போது லேயர் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கரெக்டாக இந்த சைடு இருக்கு பாருங்கள், ரைட் சைடு டாப்பில் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து பண்ணிவிட்டு கரண்ட் வீடியோன்ற ஆப்ஷன் சைடாக செக் பண்ணிவிட்டு கீழே இருக்க எக்ஸ்போர்ட்ன்ற பட்டன் வந்து கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க. வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடியுதுன்னா சேவ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இந்த வீடியோ வந்து உங்கள் கேலரியில் வந்து சேவ் வந்து பண்ணிங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ நான் வந்து மீட் வந்து பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.